எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமா? ஏதோ ஒரு படம் டைலாக் மாதிரி இருக்குது. அதே தான், அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க, என்ன உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாகணும்? மளிகை சாமான் பண்டு, நகை பண்டு, தீபாவளி பண்டு, பொங்கல் பண்டுன்னு பல பண்டை நான் பார்த்துக்கிறேன். நம்ம சிஎம் விஜய் சொன்ன மாதிரி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா என்னது? எதுக்காக பார்ட்டி ஃபண்டுன்னு விஜய் சொன்ன உடனே ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி இடமே தெரியாம காணாம போயிட்டாங்க. அப்படி என்னதான் அந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்கு? அதை பத்தி தான் இப்போ கேட்குறேன். அப்படின்னா என்னது? பார்ட்டி பண்ணுனா உனக்கு இருக்க சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. பார்ட்டி பண்ணுனா இப்போ நம்ம ஏரியாலாம் இருக்குது, இப்போ டெவலப்மெண்ட் ஏரியா நிறைய ஃப்ளாட்டுகளில் இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைய வருது. அப்படின்ற பஸ்ஸில் ஒரு 50 குடியிருப்பு இல்லை ஒரு 10 குடியிருப்பு வருதுன்னா 10 குடியிருப்புனா 10 கிச்சன் இருக்கும். 10 குடும்பம் வாழ்வதற்கான ஒரு குடியிருப்பு கட்டுறாங்கன்னு வச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வாங்குறது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுக்கு 50,000 ரூபான்ற மாதிரி ஒரு பார்ட்டி பண்ணில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரூவ்டு வாங்குறது, ட்ரைனேஜ் கனெக்ஷனு, வாட்டர் கனெக்ஷனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தொகையை வந்து பார்ட்டி பண்ணால் கலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மற்றும் அரசியல்வாதியும் இதை பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய தொகையாக இது வந்து ஒரு கட்சியோட தலைமை இடத்துக்கு வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டு வந்து போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இப்போ அரசு டெண்டர் விடுறாங்க, ஒரு பெரிய பிரிட்ஜு கட்டுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டி நம்ம மத்திய கைலாஷ் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க. அது மக்களுக்கு ஆட்டம் கொடுக்குறது உடனே இரவோட அது வந்து பெரிய 2 லேயர் வந்து தார் சாலை இது போட்டாங்க. பிரிட்ஜில் வந்து தார் சாலை போட மாட்டாங்க, தார் சாலை போட்டு அது ஏதோ பிரச்சனையை வந்து சரி கட்டினாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஏவா வேலு இருக்கார் பார்த்தீங்களா, பல இடத்துல சாலையே போடாத பில்லை சேங்ஷன் பண்ணி அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான காசுகள்லாம் வந்து பார்ட்டி பண்ணாக வந்து கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இது இந்த அரசாங்கம் இல்லை, போன அரசாங்கத்துலேயும் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரியான போன அரசாங்கத்துக்கு அதுக்கும் இருந்த பீரியட்லலாம் இது வந்து பார்ட்டி பண்ணுன்றதை ரொம்ப காலமாகவே கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு ஊராட்சி இருக்குன்னா ஊராட்சியில் பீச்சிங் பவுடர் வாங்கினாங்கன்னா அந்த பீச்சிங் பவுடர் வேலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 30 ரூபாவா, இல்லை ஒரு மூட்டை வந்து 500 ரூபாவா. ஆனால் அரசாங்க பில்லை பார்த்திங்கன்னா அது 1000 ரூபா 2000 ரூபான்னு போட்டு எடுத்து ஒரு டியூப் லைட் வாங்கினா இன்றைக்கி 100 ரூபா. ஆனால் இவங்க அரசாங்க டெண்டர் கூட சொல்ல அது பார்த்திங்கன்னா அதோட விலை பார்த்திங்கன்னா 200 ரூபாவாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு ஊராட்சிக்கு ஒரு டியூப் லைட் வாங்கினா எவ்வளோ வாங்குவாங்க? ஒரு பெரிய லாட்டாக வாங்குவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை லாட்டாக வாங்கினா ரொம்ப கம்மியாக தானே வாங்குவோம். சில்லறையாக ஒரு பொருள் வாங்க சொல்ல ஒரு ரேட் இருக்கும், 100 பொருள் வாங்க சொல்ல ஒரு ரேட் இருக்கும், நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அரசாங்கத்தில் அந்த 100 பொருள் 1000 பொருள் வாங்க சொல்ல அது ரேட் மட்டும் கூடுதலாக போகுது. இது ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய வரி பணத்தை விரயம் பண்ணக்கூடிய வேலையாக இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்ட்டி பண்ணாக கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொரு முன்னாள் தலைவர்கள் எல்லாமே இன்றைக்கி பெரிய கோட்டீஸ்வரனாக வாழ்வதற்கான காரணம் இதனால் இந்த பார்ட்டி ஃபண்டு தான். இந்த பார்ட்டி ஃபண்டு தான் இந்த நாட்டை வந்து கடன்காரனாக ஆக்கி வச்சுருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்டில் கொழுத்து போனவங்க தான் இன்றைக்கி அரசியல்வாதி. இன்றைக்கி சீட்டு தரனா கூட 10 பேரை கூட்டின்னு போயிட்டு பல கோடி செலவு பண்ணி கூட அந்த சீட்டை வாங்கி சீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாங்கி நிற்கக்கூடிய வேலை என்ன இருக்குன்னா